இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் என்பதை தவிர்க்கிறதுக்காக டெல்லி சென்றிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி சென்றிருக்கோம்னாங்க, ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருந்ததுன்னா அது விஷயமாக டெல்லி போயிருப்பாங்க. போயிட்டு வந்து என்ன செய்வாங்க, பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னு நம்புகிறேன். தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவுக்கு பிறகு நம்ம இவங்கள பதவி பிரமாணம் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க. அதில் ஒன்றும் எந்த சிக்கலும் இருக்காது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க எந்த சிக்கலும் இல்லை நமக்கு. முதலமைச்சர் யாரை அமைச்சராக பதவி பிரமாணம் வைக்கணும்னு கேட்காங்களோ அதை ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. அதை முறைப்படி என்ன செய்வாங்க, பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் கஷ்டம் இருக்காண்டி தான் நான் நினைக்கிறேன். அதனால் தேர்தல் அறிவித்தாலும் பதவி பிரமாணம் செய்வதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காண்டி நான் நினைக்கிறேன். ஆளுநர் அவர்கள் மத்திய அரசிடமும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் சில சட்ட ரீதியான சில கேள்விகளை தங்களுடைய அந்த ஐயத்தை எழுப்பதற்கு தான் போயிருக்காங்க. இல்லை, எனக்கு அது தெரியல. எனக்கு நடைமுறையில் நீங்கள் இப்போ நடந்தது தானே, 2023 டிசம்பர் 30 பதவி பிரமாணம் எடுத்து வைக்காங்க. அப்போது கரன்பூர் இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜனவரி 5 தேர்தல் இதில் நடக்க, அதில் ஒன்றும் பெரிய கஷ்டமாட்டு. அதனால் இதில் ஒன்றும் தேர்தல் அறிவித்தாலும் அவங்க பதவி பிரமாணம் செய்வதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. சட்ட ரீதியாட்டு எல்லா மாநிலத்துக்கும் ஒரே விதமான சட்டமாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காண்டி நம்புகிறேன்.